இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் அவர்கள், மூத்தாசிரியர் சிறுவிச்சு அவர்கள், பயிற்சியாளர் நாகஸ் அவர்கள், வரவேற்பு வழங்கிய சிறுமாஸ் அவர்கள், அனைவருக்கும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள், நன்றி. இப்படி ஒரு நிகழ்வுகள் வைக்கும்போது தான் நமக்கு தமிழ் அறிஞரை, தமிழ் கவிஞர்களை பற்றி ஒரு சிந்திக்கவும், அவங்களை பற்றி அறியவும் வாய்ப்பளிக்கும். KSLMDTA சார்பாக மாநாட்டு முன்னோடி நடத்தப்படுகிற நிகழ்வு பாரதி ஒரு சகாப்தம். அப்படி வச்சு நம்முடைய கருத்துரை நடத்தும் பொழுது பங்கு பெறுபவர்கள் அனைவரும் பாரதியை பற்றி சிந்திப்பாங்க. அவர் யாரும் ஒரு முறை கூட சிந்திப்பாங்க. புதிய தலைமுறைக்கு, வருகின்ற புதிய தலைவர்களுக்கு அறிவிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. பாரதியார் அவருக்கு என்ன புதைப்பெரு நல்லா இருந்துச்சு பாருங்க. சார் பாரதியார் என்ன சொல்லுங்க. புரட்சி கவிஞர், என்ன முண்டாசு கவிஞர், முண்டாசு கவிஞர், விடுதலை கவிஞர், பாட்டுக்குள் பாரதி, புரட்சி கவிஞர், மகாகவி, பாரதியார் மகாகவி. இவர் கவிதை எழுதுவது பற்றி ஒரு சொல்லியிருக்காரு. கவிதை எழுதுவதும் கவியன், கவிதை எழுதுவதெல்லாம் கவியன். கவிதையே வாழ்க்கையாக உடையும், வாழ்க்கையே கவிதையாக செய்யணும், அவனே கவி. பின்ன தாய்மொழி மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் பாரதி. அதனால்தான் தமிழை சொன்னாங்க, யாமிருந்து மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாக காணும். இன்னும் ஒரு பன்மொழி புலமை பெற்றது. தமிழ் மட்டுமல்ல, ஹிந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு, இப்படி 5-6 மொழிகளில் புலமை பெற்றது. இன்னொரு தேசிய கவிஞர், நேஷனல் பாய்ட், தமிழை சொன்ன மாதிரி பழைய இலக்கியங்களை மக்கள் இலக்கியமாக மாற்றிய புதுமை கவிஞர் பாரதியார். இவருடைய புத்தகங்கள் இந்திய நாட்டிலே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட பாரதியார் புத்தகம் 1948. இப்படி சொல்லிக்கிட்டே போகிறோம். இப்படி போன்ற ஒரு கவிஞரை இந்த கருத்தரங்கில் நினைவுறுவதும் அறிவதும் பெரும் மகிழ்ச்சி. இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற அனைவருக்கும் மகிழ்வாய் இருக்க எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு